சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடி என் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றை விலங்களை கொல்லாமற் போய் காட்டு இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலில் விரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராம மனோரமே ஸ்ரீகிருஷ்ணநாம தத்துல்யம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம். அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிதான நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற காணொளி எது பற்றியது என்றால், ஜனன ஜாதக ரீதியாக யாருக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட வழிகளில் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனை 12 லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் எவ்வாறு அறிவது என்பது பற்றிய ஒரு சிறப்பு காணொளியாக இது இருக்கும். இந்த அமைப்பு இருந்தால் தங்களுக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் அசட்டை செய்யாமல் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஸ்பெக்ஸ் போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு இருப்பதால் நீங்கள் இது போன்ற விஷயங்களில் கிரக ரீதியாகவும் பார்த்து தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு நீங்க அந்த திசாபுத்திகள் நடந்தாலோ இல்ல அந்த கிரக அடைவுகள் உங்களுக்கு இருந்துச்சுனாவே அந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட உணவு முறையிலிருந்து மருத்துவத்திலிருந்து அசட்டையாக இருக்காமல் சரியான வழியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். எனவே இந்த பதிவை நீங்க நல்லா பாருங்க. இதுல மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 லக்னக்காரங்களுக்கும் எந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண் பார்வையில பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மேச லக்னம். மேச லக்ன நபர்களுக்கு உங்களுக்கு இந்த மேச லக்னம் அப்படின்னு இருந்துச்சுனாவே அதுல சுக்கிரன் இந்த வீட்டுல அமைந்திருந்தால், இந்த சுக்கிரன்கிறது கிரகம் இந்த வீட்டுல அமைஞ்சு இந்த கடக ராசியில அமைஞ்சு குரு பகவான் இங்க இருக்கக்கூடாது, அல்லது குரு பகவான் இங்க நீசமா இருந்து இந்த சுக்கிரனை பார்க்க கூடாது, அல்லது இந்த குரு பகவான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. மேச லக்ன நபர்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களோட சுக்கிரன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த சுக்கிரன் இந்த கடகராசியில் இருந்தால் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த குரு பகவான் இந்த மீன ராசியிலேயோ அல்லது மகர ராசியில அல்லது விருச்சிக ராசியில் நின்றாலே இவர்களுக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் வயசானவங்களா இருந்தா கண்ணில் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கண்ணில் நீர் வடிவது, கண் பார்வை குறைவது, கண்ணில் அடிபட்டுறது பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு என்பது இந்த நபர்களுக்கு உண்டு. யாருக்கு? மேச லக்னமா இருந்து கடகத்துல சுக்கிரன் இருந்து குரு பகவான் இந்த அமைப்புல இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது கன்னியில சுக்கிரன் நிக்கிறது. கன்னியில சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அமைப்பு பாருங்க. இந்த மேச லக்னமா இருந்து கன்னியில சுக்கிரன் இருந்தா உங்களுக்கு மகர ராசியிலேயோ மீன ராசியில அல்லது ரிஷப ராசியில குரு பகவான் இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண் பார்வை தொந்தரவு, கண் பார்வை பிரச்சனைகள், கண்ணில் அடிபடுதல், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அசௌகரியமான நிலைகள் உண்டு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரு? மேச லக்னம். மேச லக்னத்துக்கு இப்ப டோட்டலா ஒரு கன்க்ளூஷன் எதுல வரலாம் அப்படின்னா, மேச லக்ன ராசியா இருந்தாக்கா சுக்கிர பகவான் கடகத்திலேயோ கண்ணியிலேயோ இருக்கிறது அப்படிங்கிறது கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான சிறப்பு விதி. இதுல இந்த குரு பகவான் இந்த மீன வீட்டிலேயோ ரிஷப வீட்டிலேயோ மகர ராசியிலேயோ இருந்துச்சுனாக்கா இந்த சுக்கிரனுக்கு இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு விருச்சிக குரு, மகர குரு, மீனத்தில் குரு, இந்த அமைப்பு இருந்தா கண் தொந்தரவு உண்டு அப்படிங்கறதுல நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு
புதன் பகவான் இந்த வீடுகளில் இருக்கக்கூடாது. ரிஷப லக்னத்துல பிறந்து புதன் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் இருந்து இங்க செவ்வாய் அல்லது இங்க செவ்வாய் அல்லது இங்கு செவ்வாய், இங்க உங்க ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா லா அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லாங்கிறது ஒண்ணு இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். இந்த 12 கட்டங்கள்ல எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த லாங்கிறது தான் உங்களுடைய லக்னம். அந்த லக்னம் நின்ற இடத்துல இருந்து இந்த ரிஷப லக்னம் அப்படின்னாவே புதன் பகவான் இங்க மீன வீட்டில் இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த மீன வீட்டுல புதன் இருந்துட்டாவே இந்த 3 கிரக செவ்வாய் இங்கேயோ 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 இருந்தாக்கா இவர்களுக்கு கண் பார்வை தொந்தரவு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரிஷப லக்னமா இருந்தா புதன் இங்க நின்று செவ்வாய் இந்த அமைப்புல இருக்கக்கூடாது. இது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்புல இருந்தா கண் பார்வை தொந்தரவு வரும். இது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் இல்ல ஏற்கனவே கண் பார்வை தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா கண் பார்வை தொந்தரவுக்கு பல விதிகள் உண்டு. அதில் இதுவும் ஒரு சிறப்பு விதியா வேலை செய்யும். இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நபர்களுக்கு வந்து உண்டு. அடுத்தது மிதுன லக்ன நபர்கள். மிதுன லக்ன நபர்களுக்கு சந்திரன் இப்படி மறைவு பெறுதல் கூடாது. சந்திரன் மறையக்கூடாது. இதுல சுக்கிரன் இங்கேயோ இல்ல இங்கேயோ சுக்கிரன் இருக்கக்கூடாது. இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த மிதுன லக்ன ராசி மிதுன லக்ன நபர்களுக்கு இந்த சந்திரன் வந்து இங்க விருச்சிகத்துல நின்று அந்த சந்திரனுக்கு சுக்கிரன் வந்து இப்படி இந்த சுக்கிரன் ரிஷப ராசியிலேயோ அல்லது சந்திரன் கூடயே சுக்கிரன் இருந்தாலோ இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு கண் பார்வை தொந்தரவு வரும். வருங்காலங்கள் தற்போது நன்றாக இருந்தாலும் வருங்காலங்களில் கண் பார்வை அசைகுரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களை வந்து அதிக நேரம் வந்து மொபைல் பார்க்க விடுறது, டிவி பார்த்துட்டு இருக்குது, டிவிக்கு பக்கமா இருந்து பார்க்கறது, மொபைலை வந்து இரவு வேலைகள்ல வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப பெரும்பாலான நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப்பை நீங்க இந்த காணொலியவே கூட இரவு வேலையில பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்க மொபைல் போனை ஆன் பண்ணி இந்த யூடியூபை பார்க்காதீர்கள். நீங்க தயவு செஞ்சு நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அந்த பெட்ரூம்ல படுத்துட்டு பாக்குறீங்க இல்ல நீங்க ஒரு உட்காந்து சேர்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட்டை போட்டு வச்சுட்டு நீங்க இது போன்ற வீடியோக்களை பாருங்கள். மொபைலையும் வந்து அது போல பாருங்கள். லைட்டை முழுவதுமாக அணைத்து விட்டு நீங்க வந்து பாக்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப வந்து ஏன் இந்த காணொலி வந்து எதற்காக போடுகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தை ஒரு சின்ன ஒரு 3வது படிக்கிறவங்க 5வது படிக்கிறவங்க இது போன்ற உங்களுக்கே வந்து கண் பார்வையில பிரச்சனை வந்துருச்சு. ரொம்ப பார்வை குறைபாடு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு வந்து கட்டாயம் வந்து பெரிய அளவுல கண்ணாடி அதாவது இந்த சோடாபுட்டி கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணாடி போட்டாதான் பார்வையே கிடைக்குமா, இன்னும் இந்த பார்வையோட அளவுகள் குறைந்து கொண்டே போகுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஜனன ஜாதக ரீதியாக வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தொந்தரவு யார் வந்து கவனமா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி நாம சொல்ற இந்த 12 லக்ன ராசி நபர்களுக்கு இந்த மாதிரி கிரகடைவுகள் உங்கள் வீட்டில் படிக்கும் குழந்தைகளுக்கோ சிறு பிள்ளைகளுக்கோ இருந்தாக்கா நீங்க வந்து தயவு செய்து அவர்களிடம் வந்து ஏன்னா இப்ப வந்து ஆன்லைன்ல சில இது வந்து மொபைல்லயே வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரதுனால அது போன்ற விஷயங்களை பிரைட்னஸ் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தா கட்டாயம் வந்து அதன் பயன்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லது நம்ம அதுக்கு இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் ஏதுவான உங்களுக்கு அந்த உபகரணங்களை பயன்படுத்தி பாருங்கள். லைட்டை போட்டுட்டு பார்க்க சொல்லுங்க, பிரைட்னஸ் குறைச்சு பார்க்க சொல்லுங்க. இது போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த காணொலியை. அடுத்தது வந்து இப்ப வந்து 3 லக்னங்களுக்கு பார்த்திருக்கோம். எது மேசம், ரிஷபம், மிதுன லக்னம். இந்த இதுல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அடுத்தது வந்து கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடக லக்ன நபர்களுக்கு வந்து கடக லக்னமா இருந்து சூரிய பகவான் இங்க இருக்கக்கூடாது. சூரிய பகவான் இங்க இருந்துச்சுனாவே வந்து இவர்களுக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு. அதை வந்து இந்த கடக லக்னமா இருக்குது, சூரியன் இருக்கு இங்க இருக்குது பாத்துட்டீங்க. இவர்களுக்கு புதன் எக்காரணம் கொண்டு இங்க இருக்கக்கூடாது. இப்போ இதுல வந்து புதன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வராது. அப்ப புதன் இவர்களுக்கு வந்து புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறது கூடாது.
இந்த கடகலக்ன நபர்களுக்கு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு சூரிய புதன் சேர்க்கை இருந்தாலே வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த கடகலக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமைப்பு. இதை வந்து நீங்க எல்லாம் இப்ப 12 லக்னத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்றேன். இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா அவர்களை வந்து இந்த டிவி அதிக நேரம் பார்க்க விடாதீங்க. டிவி பார்க்கறதுனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு குவாலிட்டியான இதில் வந்து பாருங்க. அதே போல் மொபைல்களும் வந்து அந்த மேலே ஒட்டக்கூடிய இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணும். அதிக நேரம் பிரைட்னஸ் வச்சு பார்க்குறது, அந்த மேலே குவாலிட்டியான ஒரு ப்ரொடக்ஷன் வச்சு அதெல்லாம் வந்து பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் வந்து இது போன்ற விஷயங்கள் அதிகமாக வந்து கம்ப்யூட்டர் துறையெல்லாம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அதிக நேரம் கணினியில் வந்து அந்த திரைக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள். இப்போ வந்து நிறைய நேரம் வந்து வீடியோஸ் அது இதுங்கிற பேரில் வந்து மொபைலை வந்து நம்ம வந்து அதாவது தன்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய நெட்டு வந்து இன்னும் காலி ஆகலை, அந்த நெட் இன்னைக்கு 2 GB இருக்கு, 1 GB இருக்கு, அந்த நெட்டை வந்து காலி பண்றதுக்காகவே நிறைய பேர் வந்து அந்த மொபைலே பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து மொபைலே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எனவே வந்து அந்த மாதிரி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை நெட் இருக்குதுங்கிறதுக்காக பார்க்காமலும், அதே போல அதிக நேரம் கண்ணுக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயங்களை பார்க்கறீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 minutes ஒன் டைம், ஒரு half an hour ஒன் டைம் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு half an hour ஒன்ஸ் வந்து ஒரு 1 hour ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அந்த கண்ணுக்கு வந்து ரிலாக்ஸ்டா அந்த எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா வந்து கொஞ்ச நேரம் கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போன்ற விஷயங்களை பார்ப்பது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யார் யார் கடைபிடிக்கணும் அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய கிரக அடைவுகள் அவங்க ஜாதகத்தில் இந்த 12 லக்ன நபர்களுக்கும் இருந்துச்சுன்னா இது போன்ற நான் சொல்ற மாதிரி அந்த கண் பாதுகாப்பு வழிமுறைகள் உங்களுடைய ஆப்தமாலஜிஸ்டோ இல்ல நீங்க ஜென்ரலா நெட்ல அடிச்சீங்கன்னாவே வந்து கண்களை பாதுகாக்கும் முறைகள்னு ஜென்ரலான அமைப்புகள், அதை வந்து இன்டர்னலா எந்த இதையும் விட்டுறாம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்க செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண் அதுக்கு உதாரணமா சில டிப்ஸ் வந்து இப்ப நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு மொபைலில் கண்டினியூவாக பார்க்குறீங்க, ஒரு மானிட்டரை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு டிவி வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு half an hour ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் வந்து கண்ணை மூடி கண்ணுக்கு வந்து அந்த ரெஸ்ட் கொடுத்து ஒரு சில்ல ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில் கண் வச்சிருக்கிறது, ரெஸ்ட் கொடுத்துக்கிறது, இது மாதிரி அமைப்புகளையும் நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ கடகலக்னம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இப்போ வந்து ஒரு தனுசுல இது சிம்ம லக்னம், கடகத்துக்கு அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இவர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து இங்க வரக்கூடாது, இங்க சந்திரன் நிக்க கூடாது. இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா ஒரு சிம்ம லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு வந்து சந்திரன் இங்க நின்று புதன் மீன ராசியில நின்று சந்திரன் கன்னி ராசியில நின்றுச்சுன்னா இவர்களும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற அசௌகரியங்கள் கண் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதற்கு அடுத்தாற் போல அடுத்தது வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் நிக்கிறது, லக்னத்திலேயே சுக்கிரன் நின்று இது கூடயே சூரியன் இருக்கிறது. சூரியன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து தொந்தரவு நிலைகளை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த சுக்கிரன் இங்க இருக்குது, இந்த சுக்கிரன் வந்து உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் இந்த வீட்டுல இருக்குது. இந்த சுக்கிரன் மட்டுமே, சுக்கிரன் சூரியன் நினைவு இல்லாம இந்த சுக்கிரன் மட்டுமே இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயோ 3ஆம் பாதத்திலேயோ 4ஆம் பாதத்திலேயோ இருந்ததுன்னா இந்த கன்னி லக்ன நபர்களுக்கு கண் பார்வை பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த விஷயங்களில் நீங்க வந்து கவனமா இருக்கணும். இந்த கன்னி லக்ன நபர்களுக்கு சுக்கிரன் மட்டும் கன்னியில நிக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த கன்னி லக்ன நபர்களுக்கு இங்கு சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெறுதல் கூடாது. இந்த ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு இருந்தால், கன்னி லக்னத்துக்கு இங்க சுக்கிரன் இருந்தாலோ சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரச்சனை, இல்ல சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை, அல்லது கடகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு கண் பார்வை அசௌகரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவர்களோட பொதுவான அமைப்பு. அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஒரு துலா லக்ன நபரை வந்து பாக்குறீங்க. இந்த துலா லக்ன நபர்களுக்கு இவர்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது. செவ்வாய் இங்க இருந்துச்சுனாக்கா இவர்களுக்கு புதன் பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது.
செவ்வாயும் புதனும் இந்த அமைப்பில் கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடுகளில் மட்டும் இருக்கணும். நீங்க வேற இடத்துல செவ்வாயும் புதனும் இருந்து அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை. செவ்வாய் இந்த வீட்டில் நின்று புதன் பார்த்தாலோ அல்லது செவ்வாய் இந்த வீட்டில் நின்று புதன் பார்த்தாலோ இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்ப துலா லக்னம் அப்படின்னாக்கா கடகத்துல செவ்வாய் நின்று புதன் இங்க நிக்கிறது அல்லது கன்னியில செவ்வாய் நின்று புதன் வந்து இந்த மீன ராசியில் இருப்பது அப்படிங்கிறது வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட அசௌகரியங்கள் துலா லக்னத்துக்கு உண்டு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவான் இங்க நிற்பது. இந்த குரு பகவான இங்க சுக்கிரன் இந்த அமைப்புல இருக்கக்கூடாது. சுக்கிரனும் குருவும் 7-7 நின்று இந்த விருச்சிக லக்னத்துக்கு குருவும் சுக்கிரனும், குரு வந்து மகர ராசியில சுக்கிரன் வந்து கடக ராசியில் நிற்பது என்பது இவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு அப்படிங்கிறது விருச்சிக லக்னத்துக்கு அமைப்பு. அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்ன நபர்களுக்கு சனி பகவான் இந்த வீட்டில் நிற்பது அப்படிங்கிறதும், இந்த சனி பகவானை செவ்வாய் இந்த வீட்லயோ இந்த வீட்லயோ இந்த வீட்லயோ நிற்க கூடாது. தனுசு லக்னத்துக்கு மட்டும் செவ்வாய் உச்சமாகவோ இல்ல செவ்வாய் இங்கேயோ இல்ல கன்னியிலேயோ வந்து இந்த 3 வீடுகளில் நிற்பது என்பது, அதுவும் சனி பகவான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தனுசு லக்னத்துக்கு சனி இங்க நிக்கிறது. இந்த சனி இங்க நின்னுச்சுன்னா தனுசு லக்னத்துக்கு சனி பகவான் இங்க இருந்தாலே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இந்த 3 வீடுகளில் செவ்வாய் நின்றால் இவர்களுக்கு பார்வை சம்பந்தப்பட்ட அசௌகரியங்கள் உண்டு அப்படிங்கிறது விதி. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இந்த மகர லக்னத்துக்கும் சனி பகவான் இங்கு போகக்கூடாது. இவர்களை சனி அங்க நின்றுச்சு சார் அப்படின்னா நெக்ஸ்ட் எதை பார்க்கணும் அப்படின்னாக்கா இத 3ஐயும் பார்க்கணும். குரு பகவான் இங்க இருந்து இருக்காரா அல்லது குரு இங்க இருக்காரா இந்த மகர லக்னத்துக்கு பார்வை பிரச்சனை அப்படின்னாலே வந்து சனி பகவான் வந்து மகர லக்னத்துக்கு சனி பகவான் இங்க மேசத்துல நின்னாலே நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது குரு பகவான் எங்க இருக்கிறாரு. குரு பகவான் தனுசு ராசியிலேயோ துலாம் ராசியிலேயோ இல்ல இந்த சிம்ம ராசியிலேயோ இந்த 3 கட்டங்கள்ல நீங்களே உங்களோட சார்ட் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்க வந்து இதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பாருங்க. சனி இங்க நின்னுட்டா குரு இந்த சிம்மத்துல நிக்க கூடாது, துலாம்ல நிக்க கூடாது, இந்த தனுசு ராசியில் நிற்கக்கூடாது. இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பில் நின்றிருந்தால் இவர்களுக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறது கரெக்டா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்கும். அடுத்தது கும்ப லக்ன நபர்களுக்கு குரு பகவான் இங்க நிற்பது. இங்க குரு பகவானை பாத்தீங்கன்னாவே சனி பகவான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இவர்களுக்கு குரு இங்க இருந்துச்சுன்னா சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதே போல சனி பகவான் இந்த 3 வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் நின்றால் இவர்களுக்கு இந்த கும்பலக்ன நபர்களுக்கு மட்டும் குரு இங்க நின்று இதை வந்து சனி வந்து மேசத்திலேயோ கடகத்திலேயோ நின்று அல்லது விருச்சிகத்திலேயோ நின்று இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கும்பலக்ன நபர்களுக்கு கண் பார்வை பாதிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து அந்த பாதிப்பு வந்து இவர்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து விதி. அடுத்தது மீன லக்னம். ஒரு மீன லக்ன நபர் அப்படின்னாக்கா மீன லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த வீட்டுல நிக்க கூடாது. இங்க நிக்கிறாரு, இங்க நின்னாக்கா அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். இந்த 3 வீடுகளில் சனி பகவான் நிற்பது அப்படிங்கிறது இந்த மீன லக்ன நபர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை, கண்ணாடி போடுதல், கண் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் செவ்வாயை ஃபர்ஸ்ட் பாருங்க. செவ்வாய் இங்க இருந்துச்சு அப்படின்னாலே சனி பகவான் இந்த வீடுகளில் இருக்கக்கூடாது. அல்லது இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் பகவான் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் பகவான் இந்த வீடுகள்ல இருந்தாக்கா
சனி லக்னத்துல இருக்கக்கூடாது இவர்களுக்கு. சனி பகவான் இங்க கடகத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. அதே போல இங்க இருக்கிறார் அப்படின்னாக்கா செவ்வாய் நிற்கிறாருன்னா சனி பகவான் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடாது. இங்க கடகத்துல மீன லக்னத்துக்கு மட்டும் கடகத்துல செவ்வாய் இருந்தாக்கா அவர்களுக்கு வந்து இந்த கடகத்துல செவ்வாய் இருந்தாக்கா இங்க ரிஷபத்துல செவ்வாயோ இங்க மகரத்துல செவ்வாயோ அல்லது துலாம் ராசியில் செவ்வாய் சனி பகவானா இருக்கக்கூடாது. செவ்வாய் இங்க நின்று ரிஷப சனி, மகர சனி, இந்த துலாம் சனி இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா அப்படின்னா மீன லக்னத்துக்கு செவ்வாய் கன்னி ராசியில் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய கடகராசியில் சனி பகவானோ, மீன ராசியில் சனி பகவானோ, தனுசு ராசியில் சனி பகவானோ என்பது இவர்களுக்கு வந்து கட்டாயம் வந்து கண் பார்வை அசௌகரியங்கள் ஏற்படும். இது வந்து பார்வை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து அனைத்து விஷயங்களிலும் ரொம்ப முக்கியமானது. அதனால சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து நிறைய அன்டைம்ல நிறைய நேரம் வந்து நம்ம வந்து டிவி பார்க்கறது இது போன்ற விஷயங்களை இப்ப சொன்ன விஷயங்களை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இதை அசட்டை செய்யாமல் அவர்களை வந்து தகுந்த ப்ரொடெக்ஷனோட கல்வி கற்பதாக இருந்தாலும் அல்லது ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயங்களை அனுசரித்து பாருங்கள். அதே போல பெரியவர்கள் வந்து இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தன்னுடைய தொழில் நிமித்தங்களை இந்த பார்வை குறைபாடு ஏற்படாத வண்ணம் நீங்கள் வந்து பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் நல்ல மனமகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து குடும்ப சகிதமாக அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வோம். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்று இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.